கர்த்தரின் நட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 338ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய விசுவாசம் கர்த்தரிடத்தில் இருந்தால் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைத்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் 2 தீமோத்தேயு 1:12. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. 2 Timothy 1:12. Thank you. இன்னமும் தாமதமே இன்ப சத்தம் கேளாயோ, இன்னலின்றி காத்திட இயேசுவை அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவை நித்திய ஜீவனுண்டே, நீங்கிடாவர் அன்பரே நாடி வந்திடாயோ. கல்வாரி மேட்டினிலே கரங்களை விரித்தவரா காத்துனை ரட்சித்திட கனிவுடன் அழைக்கின்றாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவை நித்திய ஜீவனுமே, நீங்கிடாவர் அன்பரே நாடி வந்திடாயோ. லோகத்தின் இன்பமெல்லாம் மாறிடும் க்ஷண பொழுதில் மாறிடானே சரிசு மாண்புடன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவை நித்திய ஜீவனுண்டே, நீங்கிடாவர் அன்பரே நாடி வந்திடாயோ. நாளை உன்னாளாகுமோ நாளையோ நாதனை நீ நாசலோகை விட்டிட நாதன் அழைக்கிறாரே. ஜீவனின் அதிபதி இயேசுவை நித்திய ஜீவனுண்டே, நீங்கிடாவர் அன்பரே நாடி வந்திடாயோ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே இந்த 238வது வாரத்திலும் கூட 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது காத்துல ரொம்ப அந்த சாத்தான் சொல்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பைபிள் ஆசிய மண்ணிய ஊழியம் மண்ணிய பாரு, உனக்கு தானே இவ்வளவு பிரச்சனை வருது, அவங்க எல்லாம் எப்படி இஷ்டம் போல எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன செய்யணும், கேட்கற மாதிரியே உள்ளத்துல ஒரு எண்ணம் செய்யும் இருக்கும். நமக்கு சாத்தானவன் பேசுறான்னு சொல்லி தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வசனம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தை, ஒரு உறுதித்தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்துறதுக்காக இந்த வசனம் இருக்கும். வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறவர், அவர் என்னையே சரியான பாதையில் நடத்துவார்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன்ங்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தோடு இந்த வசனம் இருக்குது. ஒரு தகப்பனும் மகனும் ஒரு
ரோடை கடந்து அந்த பக்கம் போக வேண்டி இருந்துச்சான். பையன் ஒரு சின்ன பையன், ஒரு 7வது வகுப்பு படிக்கக்கூடிய பையன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த வாகனங்கள் அங்கே எங்கேயுமா டபுள் ரோடு, அது இந்த பக்கமும் போகுது அந்த பக்கமும் போகுது. அப்போ அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சான் ரோடை கிடக்கிறதுக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க அப்பா சரி வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பயமா இருக்கு, கார்ல இல்லையா அடிபட்டுறவனும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னானா. உடனே அவருக்கு அப்பா சொன்னாரா, சரி நீ என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி என் கையை கொண்டான்னு சொல்லி இவர் கையை பிடிச்சிக்கிட்டாராம். அந்த பையன் கையை தகப்பனார் பிடிச்சிக்கிட்டாராம். பிடிச்சிக்கிட்டு அவர் அப்படியே என்ன செய்து அவனை கூட்டு கொண்டு அந்த பக்கம் கரையில கொண்டு விட்டுட்டாராம். விட்டப்புறம் பார்த்தா அவன் கண்ணு மூடிட்டு இருக்கானா. உடனே சரி என்ன நீ கண்ணை மூடிட்டு இருக்கானோ எனக்கு பயமா இருந்துச்சு, ஆனா உங்க கையை பிடிச்சனால எனக்கு என் பயம்லாம் நினைச்சிட்டு நீங்கிட்டு, ஏன்னா என்னை பிடிச்சிரு என்னை கையை பிடிச்சிருக்கவரு எங்க அப்பாங்கிற தைரியம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன கதையை சொல்றேன். நானே அப்படிதான், எனக்கு இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே எனக்கு இந்த கொஞ்சம் ரோடுகளை கிராஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பயமா தான் செய்யும் இருக்கும். அந்த காலங்கள்லாம் இந்த கணவரார் கையை பிடிச்சிட்டு தான் ரோடை கிராஸ் பண்ணுவேன். இப்போ பிள்ளைகள்கிட்ட கையை பிடிச்சிட்டு பிள்ளைகள் பேர பிள்ளைகள்கிட்ட கையை பிடிச்சிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறேன் பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தைரியம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, சரியான பிடிப்பு கிடைக்கலன்னா யாரையாவது கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டோன்னு சொன்னாச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல தைரியம் நினைச்சது இயல்பாகவே நமக்கு கிடைச்சிருது பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பவுலப்போஸ்தலன் சொல்றாரு பாத்தீங்களா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்படி அவர் திட்டமாக தெளிவாக அறிந்திருந்தபடியினால்தான் எவ்வளவு உபத்திரங்கள், பாடுகள், நிர்வாணம், பசி, பட்னி, மற்றவங்களுடைய அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் நடந்தாலும் கூட அவர் என்ன செய்தாரு, ஆண்டவர் உறுதியாய் என்னுடைய தேவன் என்னை சரியான பாதையில நடத்துவார்னு சொல்லி உறுதியா விசுவாசத்தினால்தான் அந்த வார்த்தைகளை என்ன சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி யோவான் கிறிஸ்துவின் சாரில் மறுரூபமாவோன்னு சொல்லி என்ன செய்தார், அவர் அறிந்திருந்தார், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது அவர் ஒரு தீவுல தான் அவரை கடத்தி வச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நித்தியமா ஆண்டவரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. அது மாதிரி சாத்ராக் மிஷாக் ஆபத்தினாக பாருங்க, ஆண்டவரை பற்றி உறுதியாக விசுவாசித்திருந்தபடினால்தான், அவர் இன்னார் என்று அறிந்திருந்தபடினால்தான் நெருப்பு அக்கிச்சூழல போட்டாலும் பரவாயில்ல அவர் எங்களை விடுவிப்பாருன்னு சொல்லி உறுதியாக நம்பி இருந்தார்கள். அது போல பாருங்க தானியேலும் அப்படிதான். அந்த ராஜா காலத்துல எவ்வளவு பெரிய ஒரு இவனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணணுன்றதுக்காகவே அந்த அதிகாரிகள் அவனுக்கு என்ன செய்ய விரோதமாக சட்டத்தை போட வச்சாங்க. அந்த சிங்க குபிக்குள்ள போட்டாலும் ஆண்டவர் என்னை விடுவிப்பாருங்கிறது நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னாலே நன்றாக அறிந்திருந்தார். அருமையானவளே, நாம் ஆண்டவரை எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? அதுதான் முக்கியமான காரியம். நாம சும்மா ஆண்டவர் அப்படி செய்தார் இப்படி செய்தாருங்கிறது இல்லை. ஆண்டவரே தனிப்பட்ட முறையில நமக்கு அவர் எவ்வாறு தெரியும், நாம அவரை எவ்வாறு விசுவாசிக்கிறோம் என்பதுல நம்ம ரொம்ப தெளிவாக நினைச்சு இருக்கணும். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, அதுல விசுவாசிகளின் பெயர்கள் நிறைய இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் எழுதினார்னா அந்த அதிகாரத்துல அதன் தொடர்ச்சியாக நம்முடைய பெயர் இருக்குமா, அதை நம்ம யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். பெருமையா பேருக்கு ஆண்டவர் நல்லவருங்கிறதுல காரியம் இல்லை. முழுமையாக இது எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, எது வந்தாலும் சரின்னு சொல்லி யோபை போல நம்ம வாழத்தக்கதாக நம்முடைய விசுவாசத்துல நம்ம உறுதியா இருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம்